Good morning students. In the previous classes we learnt about what is abstract data types and what is meant by constructor and selector functions. So today we are going to learn about representation of abstract data type using rational numbers. So abstract data types அப்படினா நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். So class method தான் நம்ம வந்து abstract data types அப்படினு சொல்லுவோம். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேஷனல் நம்பர் யூஸ் பண்ணி அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, த பேசிக் ஐடியா ஆஃப் டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டு ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம்ஸ் ஸோ தட் தே ஆப்ரேட் ஆன் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்லியிருப்பாங்க பாருங்கள். ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸாக தான் இருக்கணும் அப்படின்றதான் வந்து டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்றதுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் அவர் ப்ரோக்ராம்ஸ் ஷுட் யூஸ் டேட்டா இன் சச் எ வே as to make a few assumptions about the data as possible. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த டேட்டாஸ் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த டேட்டாஸ் வந்து ஸோ எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் மட்டும் பண்ணிட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அட் த சேம் டைம் a concrete data representation is defined as an independent part of the program. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கான்க்ரியேட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ கான்க்ரியேட் டேட்டா அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமில் ஸோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாஸை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ தனித்தனி ஃபங்க்ஷன்ஸாக நம்ம யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் வந்து கான்க்ரியேட் டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இன் கான்க்ரியேட் டேட்டா ரெப்ரசன்டேஷன் a definition for each function is known. ஸோ இப்போ அந்த கான்க்ரியேட் டேட்டாஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் ஈச் ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷனுக்கும் அதோடைய டெஃபினேஷனோட நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளாஸ் மெத்தட் ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸில் ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டரில் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் என்னென்ன, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் யூஸ் பண்ணோன்னா ஃபங்க்ஷன்ஸுடைய டெஃபினேஷன்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த டெஃபினேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்சைட் ஆஃப் த கிளாஸில் யூஸ் பண்ண டேட்டாஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம வந்து கான்க்ரியேட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எனி ப்ரோக்ராம் கன்சிஸ்ட் ஆஃப் டூ பார்ட்ஸ். The two parts of a program are the part that operates on abstract data and the part that defines a concrete representation is connected by a small set of functions that implement abstract data in terms of the concrete representation. ஸோ இப்போ ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதில் டூ பார்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் டூ பார்ட்ஸில் ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், the part that operates on abstract data அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா என்ன அப்படின்றத வந்து நம்ம அங்கே கொடுத்துருவோம். ஸோ அதை வச்சுட்டு தான் அதை தான் நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் பார்ட் அப்படின்றது என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபைன் ஏ கான்க்ரியேட் ரெப்ரசன்டேஷன். ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கான்க்ரியேட் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்த அப்ஸ்ட்ராக்ட் இந்த டேட்டாஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அப்போ அதில் ஸ்மால் செட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் தட் இம்ப்ளிமெண்ட் அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்போ கான்க்ரியேட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளாஸ் மெத்தட் அப்படின்னா அதில் வந்து நிறைய கான்க்ரியேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோடைய டெஃபினேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் டேட்டாஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளால் கேதர் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் வீடியோலேயே நம்ம பார்த்துருந்தோம் மேக் சிட்டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்திருந்தோம். அதில் வந்து சிட்டியுடைய நேம், அதோடைய லேட்டிடியூட், அதோடைய லாங்கிடியூட்னு சொல்லிட்டு 3 டேட்டாஸ் இருந்துச்சு. அந்த 3 டேட்டாஸுடைய வேல்யூவை எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்றதுக்கான நம்ம தனித்தனி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். கெட் நேம், கெட் லாங்கிடியூட், கெட் லேட்டிடியூட். ஓகே, ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் வந்து 3 ஃபங்க்ஷன்ஸ் சொன்னோம் இல்லையா. அப்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம கான்க்ரியேட் டேட்டாஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு to illustrate this technique, let us consider an example to design a set of functions for manipulating rational numbers. ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நாம் வந்து எப்படி மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ ஸோ அதை ஒரு ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
So a rational number is a ratio of integers and rational numbers constitute as an important surplus of real numbers. Okay, so rational numbers அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க, is a ratio of integers அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இதோடைய அவுட்புட் எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரேஷனல் நம்பர் சஜஸ் 8/3 ஆர் 19/23 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷனல் நம்பரை எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதோடைய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ரேஷனல் நம்பர்ஸை வந்து நம்ம 8/3 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கோம். அந்த நம்பரை டிவைட் பண்ணால் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அந்த அவுட்புட் எப்படி கிடைக்கும், டிவைட் பண்ணி வரக்கூடிய சொல்யூஷன் அப்படின்னா ஃப்ளோட்டில் கிடைக்கும் இல்லையா, எல்லாமே ரியல் நம்பர்ஸாக கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து அக்யூரேட்டான அந்த இன்டீஜர் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி கிடைக்காத போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிவிட்டு விட்டுடும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுதான் இங்கே கீழே சொல்லியிருக்காங்க. Where both the numerator and denominator are placeholders for integer values. So both parts are needed to exactly characterize the value of the rational number. Actually, dividing integer produces a float approximation, losing the exact precision of integers. இப்போ நம்ம இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரேஷனல் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த போத் பார்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாக்ட்லி கேரக்டரைஸ் த வேல்யூ ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். அது பார்த்தோன்னே ஸோ இது வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றது நம்ம பார்த்தா இது எக்ஸாக்டாக நம்ம அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, டினாமினேட்டரையும் ஸோ நம்ம வந்து நியூமரேட்டரையும் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா ஸோ அதோடைய ரிசல்ட் எப்படி கிடைக்கும், ஃப்ளோட்டில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃப்ளோட்டில் கிடைக்கும்போது அதோடைய எக்ஸாக்ட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்காது. ஸோ அதோடைய டெசிமல் அதாவது பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த வேல்யூஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஸோ லூஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்றாங்க. ஸோ அதனால் வந்து ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்றத நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ 8/3 = ஸோ 8/3 வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும் அப்படின்னா 2.666 சம்திங் வேல்யூ இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம 8/3 அப்படின்றது மென்ஷன் பண்ணிப்போம். அப்படி தான் நம்ம ரேஷனல் நம்பரை மென்ஷன் பண்ணிப்போம். 2.66ன்னா எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஹவெவர் யூ கேன் கிரியேட் அன் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ் பை கம்பைனிங் டுகெதர் த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம வந்து ரேஷனல் நம்பர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், எக்ஸாக்டாக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நியூமரேட்டர் டினாமினேட்டரை வச்சு கம்பைன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஓகே, as we know from using functional abstractions, you can start programming productively before you have an implementation of some parts of our program. First நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸோ ஒரு ப்ரோக்ராமை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஸோ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஸோ எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்ல சிறப்பாக ஓகேவா ரொம்ப பெஸ்ட்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரியான இதுவாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும் அந்த ப்ரோக்ராமை அப்படின்னு சொல்கிறாங்க. Let us begin by assuming that you already have a way of constructing a rational number from a numerator and a denominator. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் ஏற்கனவே வந்து ஸோ ஒரு ப்ரோக்ராமான ரேஷனல் நம்பர் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ ரேஷனல் நம்பர் அப்படின்ற ப்ரோக்ராமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ யூ ஆல்சோ assume that given a rational number you have a way of selecting its numerator and its denominator component. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ ரேஷனல் நம்பர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதில் வந்து நியூமரேட்டர் அண்டு டினாமினேட்டர் அப்படின்றதையும் நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ let us further assume that the constructor and selectors are also available. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸும் செலக்டர் ஃபங்க்ஷன்ஸும் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லாமே நம்மளுடைய அசம்ஷன் தான். ஸோ எதுவுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஓகேவா, ஸோ எல்லாமே நம்ம அசம்ஷன் தான் பண்ணிக்கிறோம். ஓகே, என்னென்னா ஸோ இதுதான் வந்து அதோடைய டினாமினேட்டர், ஸோ இதான் அதனுடைய நியூமரேட்டர், அதேமாதிரி இதான் அதோடைய கன்ஸ்ட்ரக்டர், இதான் அதோடைய செலக்டர்ஸ், இதுதான் வந்து அதோடைய ஃபங்க்ஷன் நேம் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ எல்லாமே அசம்ஷன் தான், எதுவுமே ரியல் கிடையாது, எல்லாமே ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வி ஆர் யூஸிங் ஹியர் எ பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி ஃபார் டிசைனிங் ப்ரோக்ராம்ஸ், விஷுவல் திங்கிங். So we haven't yet said how a rational number is represented or how the constructor and selector should be implemented. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் டிசைன் பண்ணும்போது ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அசம்ஷன் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம அஸ்யூம் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி டெக்னிக் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட 1 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
பட் நம்ம வந்து எடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து ரேஷனல் நம்பர். ஸோ அந்த ரேஷனல் நம்பர்னால் என்ன, அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதில் எப்படி கன்ஸ்ட்ரக்டர் செலக்டர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது எதுவுமே நமக்கு தேவை கிடையாது. ஓகேவா? Okay, so visual thinking is the formation of beliefs and making decisions according to what might be pleasing to imagine instead of by appealing to reality. ஸோ இதான் நான் சொன்னேன் விஷுவல் திங்கிங் அப்படின்னா. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து என்ன இந்த ப்ரோக்ராமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நாம் வந்து ஜஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் வந்து விஷுவல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் ஏடிடி ஃபார் ரேஷனல் நம்பர்ஸ். ஏடிடி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிடிடி அப்படின்னா கான்க்ரியேட் டேட்டா டைப் அப்படின்னு மீனிங். ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள். ஸோ நம்மளுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ரேஷனல். ஸோ ரேஷனல் n, d அப்படின்னு நம்ம 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். n அப்படின்னா நியூமரேட்டர், d அப்படின்னா டினாமினேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதனால் 2 பேராமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், நியூமரேட்டர் அப்படின்றதால நியூமர் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ அது வந்து x அப்படின்னு ஒரு பேராமீட்டர் அசைன் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டினாமினேட்டர் அப்படின்றதால டினாம் அப்படின்னு எடுத்துட்டேன். ஸோ அதில் y அப்படின்ற ஒரு பேராமீட்டர் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க, ரிட்டர்ன்ஸ் த நியூமரேட்டர் ஆஃப் ரேஷன் நம்பர் எக்ஸ், அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் த டினாமினேட்டர் ஆஃப் ரேஷன் நம்பர் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாங்க. ஸோ மேலே பாருங்கள், நம்மளுடைய அசியூம் என்னென்னலாம் நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் மேலே கமாண்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ டபுள் டேஷ் கொடுத்தா கமாண்ட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து சூடோ கோட். சூடோ கோட்டில் இந்த மாதிரி நம்ம கமாண்ட் லைன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டபுள் டேஷ் கொடுக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லிட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ட் எ ரேஷன் நம்பர் வித் நியூமரேட்டர் n, டினாமினேட்டர் d அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளுடைய இந்த சூடோ கோட்டில் நம்ம எடுத்துக்கூடிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ரேஷ்னல். ஓகே, அதில் n, d 2 பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரேஷ்னல் அப்படின்றது தான் நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நம்ம நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து செலக்டர். அதே மாதிரி டினாமினேட்டர் அப்படின்னா ஸோ ஒய். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எக்ஸுன்ற நியூமரேட்டருக்கும் ஒய் அப்படின்ற டினாமினேட்டரையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரேஷனல் நம்பரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஜஸ்ட் அசம்ஷன் சுடோ கோட் தான் வந்து இது. ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான் நமக்கு தேவை. ஓகே, so now you have the operations on rational numbers defined in terms of the selector functions numer and denom and the constructor function rational. So by you haven't yet defined these functions, what you need is some way to glue together a numerator and a denominator into a compound value. So இங்கே மேலே சொன்னதான் நான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்ற ஆப்ரேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ் 2 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துட்டோம், நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணி நாம் வந்து ரேஷனல் அப்படின்ற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதான் வந்து அதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் எதுவுமே கொடுக்கல, ஜஸ்ட் அசம்ஷன் அப்படின்றதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், த சூடோ கோட் ஃபார் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ரேஷனல் நம்பர் யூஸிங் த அபோவ் கன்ஸ்ட்ரக்டர் அண்டு செலக்டர். ஸோ மேலே நான் யூஸ் பண்ண அந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி சூடோ கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ் கமா ஒய் பிகம்ஸ் 8, 3. ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்காங்க 8, ஒய்யோட வேல்யூ 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ரேஷனல் n, d. ஸோ ரேஷனல் ஃபங்க்ஷன் என்ன, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் n, dன்னு எடுத்துட்டோம். ஸோ நியூமரேட்டர் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை நியூமரேட்டர் ஆஃப் ஒய்ன்னு சொல்லியாச்சு. ஸோ எக்ஸ் டிவைடட் பை ஒய் அப்படின்னும் போது 8 டிவைடட் பை 3 அப்படின்னு நமக்கு டிவைட் பண்ணோன்னே அதோடைய அவுட்புட் வந்து 2.66ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து சூடோ கோட். ஸோ இதே வந்து பைத்தானில் நம்ம ப்ரோக்ராமாகவும் ரிட்டர்ன் பண்ணி, ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நம்ம ரிட்டர்ன் பண்ணி கூட நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.